கதிரேசன் வழக்கறிஞர். இவர் வந்து சிவராஜ், மிஸ்டர் சிவராஜ். இவர் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட், இப்பதான் கம்ப்ளைண்ட் பிஎஸ்சி காலேஜோட ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி. இவர் வந்து பிரேம் சித்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து டேரக்டராக இருக்காங்க. இதில் வந்து அஸ்வின் குமார் A1 அக்யூஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டேரக்டர் உள்ள வந்துட்டு திருப்பி அவங்க இவங்க பூரா இவங்க ஒரு போர்ஜரியான கையெழுத்தை உருவாக்கி இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து உள்ள சேர்த்து இந்த கம்பெனி அவர் டேக் ஓவர் பண்ணி இதோட மாச வருமானம் வந்து 5 லட்ச ரூபா. இந்த சொத்து மதிப்பு வந்து 10 கோடி ரூபா சார். இந்த கம்பெனி மட்டும். இதுபோக இன்னும் 200 கோடி ரூபா சொத்துக்கள்லாம் அபகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது, வழக்கு விசாரணையில் உள்ளது. 200 கோடி சொத்து அமௌண்ட், ஒரு 100 கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த டோட்டல் ஃபேமிலியை வந்து சீட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அது விஷயமா போகிறது வழக்கு விசாரணையில் இருக்கு. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு சார்? ப்ராப்பர்ட்டி ஒர்த் வந்து 200 crores சார். அமௌண்ட் வந்து 100 crores வரும். 100 crores அமௌண்ட் மட்டும் 300 கோடி ஒர்த் சார். டோட்டலில் சீட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஃபேமிலி. 2013 சென்னைக்கு வராங்க, சேலத்தை சேர்ந்தவங்க அவங்க. இப்போ வந்து இவர் கூட வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி ப்ராப்பர்ட்டி அப்புறம் போர்ஜரியாக பண்ணி எழுதி வாங்கி 2014 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் முடியும். 2023 எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை சார் இவருக்கு. அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனைக்காண்டி தான் இவங்கள்ட்ட வந்து ஹெல்ப்புக்கு வந்து பண்ணி உள்ள வந்து சொத்தையும் மொத்தையும் ஆக்கிய பண்ணி இவருடைய இன்னோசன்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அக்யூஸ்ட் இந்த கேஸில் பொறுத்தவரை 8 அக்யூஸ்ட் சார். இன்னும் மொத்தம் 5 FIR, இப்போ 3 FIR போட்டிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் FIR இருக்கிறது. இந்த கேஸில் வந்து 8 அக்யூஸ்ட். இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, சீலாதேவி A1 ஒய்ஃபு, A1 டாட்டர் தீக்ஷா, அவனுடைய சன்னின்ல வந்து சக்தி சுந்தர், 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு மொத்தம் 10 கோடி ரூபா. அந்த காத்தாடியோட மதிப்பு வந்து 10 கோடி ரூபா. மாச வருமானம் வந்து அதில் 6 லட்ச ரூபா வருமானம் வந்தது. தேங்க்யூ.